ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் சிங்கப்பூரோட மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் ஐகானிக்கான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு பார்க் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே ஒரு இண்டோர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியும் நேச்சரும் இந்த இடத்துல மீட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், கார்டன் பை த பே சிங்கப்பூருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு பிளான்ட் லவராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளூக் அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஃப்ளவர் டோம், க்ளவுட் ஃபாரஸ்ட், ஃப்ளோரல் ஃபேண்டசி இது எல்லாமே சேர்த்து $30 to $35 அந்த ரேஞ்சில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பர் க்ரூ ட்ரீயும் மற்றபடி கார்டன் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கார்டன் பை த பேக்கு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய லேஅவுட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா 250 ஏக்கர்ஸில் இந்த பார்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனுடைய சவுத் சைடில் தான் மெயின் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. ஃப்ளவர் டோம், க்ளவுட் ஃபாரஸ்ட் அண்ட் சூப்பர் ட்ரீ க்ரூ அங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இன்னொரு சைடு ஆல்மோஸ்ட் எம்ஆர்டியோடைய என்ட்ரன்ஸில் தான் ஃப்ளோரல் ஃபேண்டசி இருக்குது. அது 7 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சாங்கி ஏர்போர்ட்லேருந்து எம்ஆர்டி எடுத்தால் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஆகுது கார்டன்ஸ் பை த பே வரதுக்கு. அதனால் கேப் எடுத்து வந்துட்டோம். ஒரு $22 சிங்கப்பூரியன் டாலர்ஸ் ஆச்சு. க்ளவுட் ஃபாரஸ்ட் கிட்ட வரப்பவே தண்ணி கொட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். சில்லுன்னு மிஸ்ட் உங்கள் மேலே படிகிறத உணர முடியும். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இண்டோர் வாட்டர் ஃபால் அங்கே தான் இருக்குது. 35 மீட்டர் ஹைட்டு. இது ஒரு பக்காவான ஃபோட்டோ ஸ்பாட்டு. மிஸ் பண்ணிடாமல் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. க்ளவுட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஆர்ச்சிட் ஹெவன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த மொத்த டோம்லேயே அந்த ஒரு பிளேஸ் தான் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். உலகத்தில் பல கண்ட்ரீஸ்லேருந்து ஆர்ச்சிட்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த பிளேஸில் வச்சு அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பூருடைய நேஷனல் ஃப்ளவர் ஆர்ச்சிட்ஸ் அப்படின்றதுனால ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சைனீஸ் நியூ இயர், லோக்கல் ஃபெஸ்டிவல், வைல்ட் லைஃப் அப்படின்ட்டு அவங்க தீம்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அந்த லைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் ரஷ் பண்ணாமல் டைம் எடுத்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். க்ளவுட் ஃபாரஸ்ட்டை டயர்ட் ஆகாமல் கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்பு. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் ஒரு டோமுக்குள்ளே ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். அதை சுற்றி பாத்வே கொடுத்துருப்பாங்க. அதில் ஏறி படிப்படியாக நீங்கள் மேலே போகணும். அதுக்கு பதிலாக ஒரு லிஃப்ட் எடுத்து டாப் ஃப்ளோர் போனீங்கன்னா அங்கே லாஸ்ட் வேர்ல்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ட்ராவல் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு டயர்ட் ஆகாது. அடுத்து ஃப்ளவர் டோம், ஃப்ளோரல் ஃபேண்டசிலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட டாப் செக்ஷனில் தான் இந்த லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்றது இருக்குது. இங்கே கூலாக மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸில் வளரக்கூடிய செடிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் கூட படிச்சிருப்போம். பிக்சர் பிளான்ட், வீனஸ் ஃப்ளை ட்ராப்ஸ் அந்த மாதிரியான செடிகள் எல்லாமே பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும்னு படிச்சிருப்போம். அந்த செடிகள் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். க்ளவுட் ஃபாரஸ்டோடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் க்ளவுட் வாக். க்ளவுட் வாக்குன்றது அந்த மவுண்டெயினை சுற்றி நம்ம நடந்து போகிறதுக்காக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த க்ளவுட் வாக். அதில் நடந்து போகும்பொழுது மிஸ்ட் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஆர்ச்சிட்ஸு, பிளான்ஸு, ட்ரீஸுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால் உண்மையாகவே ஒரு க்ளவுட் ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த டோமுடைய என்டையர் வியூவை உங்களால் பார்க்க முடியும். அந்த கிளாஸஸ் வழியாக மெரினா பே சாண்ட்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த இடத்துல காற்று ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சப்போஸ் கிட்ஸோட போகிறீங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட் தியேட்டரை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா எர்த்தோடைய டெம்பரேச்சர் ஒரு 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஃபிலிம் போடுவாங்க. சின்ன பசங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். சீக்ரெட் கார்டன் கிட்ட வந்துட்டிங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சீக்ரெட் கார்டன் தான் அதனுடைய பேஸ். இந்த இடம் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மினியேச்சர் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ் இந்த ஏரியாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில செடிகள், ஒரு சில ஃபர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபிங்கர் நெயில்ஸை விடவே சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஜூம் லென்ஸ் வச்சுருக்காங்க. அது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ன்ஸோடைய அழகை உங்களால் ரசிக்க முடியும். நேச்சுரலாக சவுண்ட் வரணுங்கிறதுக்காக அந்த சவுண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மரத்துலேருந்தே அப்படியே ஈகிளோட ஃபேஸை காவ் பண்ணியிருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் டோம். இது வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வச்சிருக்குது. இங்கே ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு ரொம்ப ட்ரையான ஏரியாஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருமே கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் சில்லுன்னு தான் அந்த இடமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரையாக ஹார்ஷான கிளைமேட்டில் மட்டுமே வளரக்கூடிய ஜெயின் பாட்டில் ட்ரீஸுமே இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். ஃப்ளவர் டோமோட மெயின் ஹைலைட்டே அதோட சென்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரல் டிஸ்பிளே தான். இது ஆக்சுவலாக சீசனல். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் தீம்ஸையும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் விசிட் பண்ணப்போ அங்கே இருந்தது செரி பிளாசம்ஸ். ஒரு மாதிரி ஜப்பனீஸ் தீம் தான் அவங்க வந்துட்டு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த ஆம்பியன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே எடிட் பண்ணாமல் ரா ஃபுட்டேஜை உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா பூராவே ஜப்பான் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஃபஸ்ட்டு பிளானே ஆக்சுவலாக ஜப்பான் தான். ஜப்பான் போயிருந்தால் எப்படி இருக்கும்னு இப்போ யோசிக்கிறோம். ஒவ்வொரு அட்ராக்ஷனுடைய எக்ஸிட்லேயுமே இந்த மாதிரியான கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான சொவீனியர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சொவீனியர் ஷாப்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட வெளியே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்டன் பை த பே உடைய மேஜர் அட்ராக்ஷனான சூப்பர் ட்ரீ குரூப். இது ஒரு வெர்டிக்கல் கார்டன். மரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இது மொத்தமே 18 இருக்கும். அதில் 12 வந்துட்டு அந்த சென்டர் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. மீதமுள்ள ட்ரீஸ் எல்லாம் கார்டனுடைய மற்ற பிளேசஸில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஈவினிங் டைமில் விசிட் பண்ணுறீங்கன்னா 2 சூப்பர் ட்ரீயை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதுக்கு பேர் ஓசிபிசி ஸ்கை வாக்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜில் போயிட்டு நீங்கள் அந்த கார்டன் பை த பேவை பார்க்கும்பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவை அது கொடுக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த பிரிட்ஜை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம்ஸில் அந்த சூப்பர் ட்ரீயை வச்சு ஒரு லைட் மியூசிக் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. 7:45 PM 8:45 PM 2 ஷோ இருக்குது. ஒவ்வொரு ஷோவும் 15 மினிட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர் விசிட் பண்ணி அந்த ஷோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஷோவோடைய ஃபுல் வீடியோடைய ஐ பட்டன் நான் வந்துட்டு இங்கே லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you. Goodbye. The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up!
It's time to look at the enemy. Look in the mirror